எஸ் சார், சொல்லுங்க இப்போ. தமிழ் ஆர் ஹிந்தி? ஆ தமிழ்லே பேசலாம். யா சொல்லுங்க விச் சார். எவர் யூ கன்வீனியன்ட். யா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, எவ்ரிதிங் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ. நீங்க சொல்லுங்க சார். ஓகே, ஐம் ஆல்சோ. ஆக்சுவலி இன்னைக்கு நிஃப்டி இன்னைக்கு மீட்டிங் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜஸ்ட் குரூப்ல பார்த்தேன், நான் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். அதை பத்தி ஓகே. நான் பேசுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்போ மார்க்கெட்ஸ் வந்து சடனா வந்து பவுன்ஸ் பண்ணியிருக்கு. சில பேருக்கு அது வந்து ஏன்னு தெரியாம இருக்கலாம். இல்ல ஜென்ரலா நான் மீட்டிங் ஓகே வைக்கணும். ஓகே நான் பிஃபோர்லாம் லைக் 1 ஆர் 2 இயர்ஸ் பேக் வந்து நாங்க மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணுவேன் நானு. பட் இப்போ பண்றது இல்ல. ஓகே ஓகே ஸோ ஐ தாட் மீட்டிங் ஓகே ஹோஸ்ட் ஓகே ஓகே பண்ணலான்றதுக்காக தான். ஓகே, ஜெனரல் டிஸ்கஷன். யா இல்ல நான் ஜென்ரல் கிளாஸ் டிஸ்கஷன். தான் எடுக்கிறீங்கன்னா நான் நோ நோ ஜென்ரல் அப்புறம் அதை டிஸ்கஷன். டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக. நீங்க என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் ஓகே 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 கேட்கலாம். பேசிக்கா இருந்தாலும் நான் சொல்றேன், ஆன்சர் பண்றேன். ஓகே. ஸோ நீங்க எஃபிஜிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? புரியல சார். எஃபிஜி, ஃபேர் வேல்யூ எஃப்விஜி கேப். ஃபேர் வேல்யூ கேப். எஸ். ஓகே. ஸோ நான் யூஸ்வலி வந்து எஃபிஜி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வந்து ஒரு 75% வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் ஓகே சம் எஃபிஜிஸ் வந்து வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேது சரியா. அதை நான் ஓகே ஐடென்டிஃபை பண்ணலையா, இல்ல வந்து எஃபிஜிஸ் வந்து நான் கரெக்டா வந்து அந்த லொகேஷன் லொகேட் பண்ண டைரக்ஷனுக்காக லொகேட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி எனக்கு மேல, என்னோட ஒர்க் மேல எனக்கு ஒரு டவுட் வந்துடும். ஓகே. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹானர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ம். ரைட் நவ வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டில வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு எஃபிஜி எடுத்தேன்னா, ஓகே. பட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன்ல ஃபால் வந்து இருக்கு. ஸ்க்ரீன்ல வந்து நிஃப்டி இருக்கு. இதுல வந்து நீங்க இந்த கேண்டில் சொல்றீங்களா? இல்ல எக்ஸாக்ட்லி அந்த அந்த 10:30க்கான கேண்டில் தான். கேண்டில். ஓகே. ஸோ அங்க ஆமா வந்து ஆமா ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஆமா. ஸோ எஃப்இஜின்ற கான்செப்ட் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் அது போகும். எனக்கு நான் ப்ளே பண்றது வந்து பேஸ்ட் ஆன் ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நான் படிச்சதும் சரி, ஓகே நான் ஒர்க் பண்றதும் சரி. ஓகே. இப்போ நம்ம வந்து சிம்பிளா சொல்றோம்னா, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் வந்து அவர்லி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஓகே இந்த லைன் சார்ட்டை மட்டும் வச்சுட்டு இது அவர்லியில ஒரு ஹையா இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஓகே. ஒன்ஸ் வந்து ஹையர் ஹை பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா சம்திங் லைக் திஸ். இப்போ பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா அங்க ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நல்லா ஹோல்ட் பண்ணுச்சு. 22,950 அபோவ் ஓகே நல்லா க்ளோஸ் பண்ணுச்சு. ஸோ ஒன்ஸ் லாஸ்ட் டைம் வந்து ஓகே எவ்ரி ஃபால் இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, அங்க வந்து பிரைஸ் உங்களுக்கு வந்து சஸ்டெயின் பண்ணாம ஃபால் பண்ணிட்டே இருக்கு. பட் ஒன்ஸ் ஒரு ஓகே. பிரைஸ் வந்து நேத்தே உங்களுக்கு வந்து பிஃபோர் ட்ரம்ப் அனௌன்ஸ்ட், இது வந்து நியூஸ் பேஸ்டு கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்பவுமே வந்து பிரைசஸ் த பிரைஸ் இஸ் த கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஹோல்ட் பண்ண உடனே இங்கேயே உங்களுக்கு லாங் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து 15 மினிட்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நான் யூஸ்வலி பிளான் பண்ற 2 to 3 ட்ரேட்ஸ் நீங்க வீக்லி பிளான் பண்ணுங்க. நீங்க வந்து ஓகே ஏன்னா வந்து இந்த லாங் ரன் நீங்க வந்து சஸ்டெயின் பண்ணோம்னா 15 மினிட்ல அவர் அந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்குள்ள போனீங்கன்னா அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிடும். ரொம்ப அப் அண்ட் ஓகே. டவுன் அப் அண்ட் டவுன் நிறைய இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ல விட்டுட்டு சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகும். சைக்கலாஜி ஆமா லாங் ரன்ல நான் பேசுறது. நான் ஏன்னா 6 இயர்ஸா மார்க்கெட்ல ஓகே இருக்கேன். ஆனா வந்து அந்த டைம் ஓகே ஃப்ரேம் போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ கிளீனா வந்து ஓகே ஒரு பிளான் இருக்குன்னா அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒன்ஸ் வந்து இந்த ஒரு ட்ரேட் வந்து இது போதுமே, வீக்லி ஒரு ட்ரேட் உங்களுக்கு போதுமே. ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இட் இஸ் ஹோல்டிங் அபவுட் 22,950 லாஸ்ட் அவர்லி ஹை, அது மட்டுமே உங்களுக்கு வந்து இங்க க்ளோஷரும் கொடுத்துருச்சு. நீங்க ஒரு லாட் நீங்க ட்ரை பண்ணாலுமே பிகினரா இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 500 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு நிஃப்டி. இந்த 23,000 சி நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிரைஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி 50 EMA கபோ என்னுடைய செட்டப்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே வந்து நிஃப்டி ஓகே நான் இந்த பி சைட் வந்து இங்க பாத்தீங்கன்னா பியரிஷ் கிராஸ் ஓவர் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். பியரிஷ் கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா அங்க வந்து பிரைசஸ் ஃபால் பண்ணும்னு அர்த்தம். ஸோ இது எனக்கு ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஸோ இங்க பாத்தீங்கன்னா இஎம்ஐல வந்து நீங்க பியரிஷ் கிராஸ் ஓவர் அந்த தான் சொல்றீங்க, இஎம்ஐ கீழே இருக்கிறதுனால இல்லையா? ஆமா, ஓகே இங்க வந்து பியரிஷ் கிராஸ் ஓவர் உங்களுக்கு வந்து இங்க கிளியரா காட்டுது பிரைசஸ். பிளஸ் வந்து இங்க ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 15 மினிட் அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு இட் இஸ் ஸ்லோலி டிராப்பிங்.
அப்போ உங்களுக்கு ஓகே. பிரைஸ் பிஇ சைடு வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுறாங்க. இட் மீன்ஸ் தட் இங்க வந்து சிஇ சைட்ல ஓகே. உங்களுக்கு வந்து ஸ்லோவா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பெருசா மூவ் பண்ணல நேத்து. ஏன்னா எக்ஸ்பைரின்றதுனால பெருசா மூவ் பண்ணல. பட் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட் நடக்க போதோ இல்லையோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 23,400 இந்த டார்கெட் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுக்கும் மேல வந்து ஓகே. இண்டெக்ஸ் மூவ் பண்ணிடுச்சு. ஸோ என்னுடைய சஜஷன் இப்படிதான் இருக்கும். ப்ரைஸ் வந்து நீங்க ப்ரைஸை வந்து அவர்லியில் எடுத்துட்டு இல்லை 4 ஹவர்ல அதை வந்து கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி குட். 15 மினிட்ல இப்போ வந்து ரொம்ப சைட்வேஸ்ல இருக்கும் மார்க்கெட். இப்போ நீங்க வந்து ஹார்ட்லி ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றீங்க இல்லையா? ஸோ நீங்க மந்த்லி வந்து ஒரு டார்கெட் வச்சு எனக்கு நிஃப்டியில 3 லாட்ஸ் நான் பிளான் பண்றேன் அப்படின்னா 500 to 600 பாயிண்ட்ஸ் நீக்கி கொடுத்துருக்கு. ஸோ 3 லாட்ஸ்க்கு 65 into 600 உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது ஆல்மோஸ்ட் பட் நீங்க பொசிஷனல் 39,000. ட்ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? பொசிஷனல் கூட இல்ல சார். இது வந்து மோஸ்ட்லி இன்ட்ராடே டு 1 வீக் 2-3 டேஸ் பிடிஎஸ்டி ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிடிஎஸ்டி. ஓகே. ஆமா. நீங்க வந்து இல்ல உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும்னாலுமே வந்து அழகா பிளான் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. ஐ ஹாவ் லைக் 6 years, ஆல்மோஸ்ட் 7th year ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏப்ரல்ல இருந்து. ஓகே. ஓகே. ஸோ அது ஓகே. கண்டினியூஸா உங்களுக்கு வந்து இது பெஸ்டா இருக்கும். நீங்க வந்து இப்போ புரோக்கரேஜ் ஸ்லிப்பேஜ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளவோ பெட்டரா இருக்கும். நீங்க ஒரு லாட் நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸ்ல எடுத்திருந்தீங்கன்னா கூட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 22,952 அங்க ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ 1000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா காட்டுது. இங்க ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து இட் வாஸ் ஸ்லோலி ஹோல்டிங். இங்க பாத்தீங்கன்னா புல்லிஷ் கிராஸ் ஓவர். இங்க புல்லிஷ் கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ லாங் போகிறதுக்கான நீங்க சிஸ்டம்ல ஒரு ஏஐ கிட்ட நீங்க குடுக்குறீங்க டேட்டா. இங்க வந்து 15 மினிட்ஸ்ல கிராஸ் ஓவர் பண்ணுச்சுன்னா நான் லாங் பண்ணணும் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லாங் காட்டும். ஆல்மோஸ்ட் வந்து 1000 பாயிண்ட்ஸ் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஸ்லிப்பேஜஸ் நான் நேத்து 2 days பேக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேட் பிளான் பண்ணீங்க, நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணணும்னா யூ கேன் ஈஸிலி டூ திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஸ்மால் ட்ரேட்ஸ். ஒரு நல்ல ட்ரேடை கேப்சர் பண்ணணும்னா கண்டிப்பா இது முடியும். நீங்க எந்த சார்ட் வேணா செக் பண்ணி பாருங்க. அவர்லியில உங்களுக்கு எது வந்து ட்ரேட் வந்து கிளியரா காட்டியிருக்கோ அங்க இருந்து வந்து உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது உங்களுக்கு அது புதுசா கன்வின்சிங்கா இருக்கலாம். இருக்கு. பட் எனக்கு அது இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதே இல்லைங்களா? கண்டிப்பா வந்து இது கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது அப்படிதான். பட் வந்து ஒன்ஸ் ஆஃப்டர் கண்டினியூஸா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் அது வந்து புரியும். மேபி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாமலும் போகலாம். பட் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க்கு இதை வந்து ஒன்ஸ் ட்வைஸ் ஆல்மோஸ்ட் 3 to 4 years பேக் டெஸ்டிங் நிஃப்டியில பண்ணிட்டு ஈவன் 2020ல இருந்தே நான் வந்து மேனுவலா செக் பண்ணுவேன். டெய்லி சார்ட் எடுத்து தென் அவர்லி 15 minute எவ்ரி சார்ட் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் இருக்கு. இங்க வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல. பிரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் பிரேக் டவுன் பண்ணிட்டு அகைன் மேல போறது. இங்க பாத்தீங்கன்னா இங்க கிளியரா 15 minute டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஆஸ் பர் மை செட்டப் டைவர்ஜென்ஸ்ன்றது வந்து ஒரு இண்டிகேட்டர் பிரைஸ் வந்து ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணலன்னா அத டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. நீங்க அதே பேங்க் நீங்க என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? இஎம்ஐ மட்டுமா? RSI யூஸ் பண்றேன். RSI பிளஸ் இஎம்ஐ 4 EMA இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஈக்குவல் பாட்டம் பட் RSI வந்து இங்க டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஒன்ஸ் வந்து பிரைஸ் அகைன் இதுவும் வந்து இது வந்து நான் மென்ஷன் பண்ணிருந்தேன் 52,050 அபோவ் ஹோல்ட் பண்ணுச்சுன்னா லாங். வெரி சிம்பிள். இப்போ வந்து 5% கொடுத்துருக்கு. வாலட்டைலான மார்க்கெட்ஸை நீங்க வந்து அழகா கேப்சர் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டில கேப்சர் பண்ணீங்கன்னா பர் மந்த்துக்கு நீங்க வச்ச டார்கெட்டை வந்து அழகா ஹிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இத்தனை வீக்ல ரீச் பண்ணிடலாம் போல நீங்க சொல்றது பார்த்தா. ஆமா, அதுதான் சொல்றேன். நீங்க வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. பட் இது எப்படி நான் அப்ளை பண்றது, எப்படி நான் இது வந்து யூஸ் பண்றது? நான் கிளாஸஸ் போனேன். கிளாஸஸ் அட்டன் பண்ணாலுமே என்னோட ஸ்ட்ராட்டஜில இருக்க கான்ஃபிடென்ட் வந்து அந்த கிளாஸ்ல கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் மேல வரல எனக்கு. பிகாஸ் நான் ஒரு 2.5 years தான் இருக்கேன். ஸோ நான் வந்து எஃப்இஜிஸும் ஓஆர்பியும் வந்து ஒரு 1.5 year வந்து ஃபாலோ பண்ணி
அதை தான் ம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ம் ம் ஓஆர்பி கான்செப்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா 30 ஓப்பனிங் மினிட்ஸ் மேல ரேஞ்ச் போயிடுச்சுன்னா பிரேக் அவுட். எஃப்இஜிஸ்குள்ள போயிடுவேன். ஸோ ஆமா. ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் ஸோ சரி, எஃப்இஜியும் சரி, உங்களுக்கு இன்ட்ராடேல ஒர்க் பண்றதுக்கு ஓகேவா இருக்கும். பட் ஸ்லோலி நீங்க வந்து எக்ஸாக்ட்லி. மேபி நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க டெய்லி மார்க்கெட்டை வந்து இதை வந்து நீங்க இப்போ டெய்லி வந்து இதை 15 மினிட் சார்ட் இப்படி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த அவர்லி வந்து ஹை பிரேக் பண்ணி இங்க பிரைஸ் கிளியரா ஹோல்ட் பண்ணிருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு 1 இயர்க்கு நீங்க வந்து 1 இயர் நீங்க ஸ்டடி பண்ணாலே ஆல்மோஸ்ட் 5 to 6 இயர்ஸ் இருக்க டேட்டா எடுத்து மேனுவலா நீங்க ஸ்டடி ஓகே பண்ணிட்டு அந்த சார்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நான் அப்படிதான் ஓகே பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஓகே. என்கிட்ட வந்து 3000 4000 சார்ட்ஸ் அந்த மாதிரி தான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அது மை காட். அது வந்து கம்பல்சரி அப்போதான் வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, மார்க்கெட்ல இது உங்களுக்கு புதுசா இருக்கு இல்லையா, நான் சொல்றது புதுசா இருக்கு. பட் இந்த சார்ட்டை ஆமா. பார்த்த உடனே என்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஸோ நான் ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்து பேக் டெஸ்டிங். டெஃபினெட்லி. இப்போ இங்க இருந்து ஓகே. 15 மினிட்ல நான் சார்ட் ரெண்டுமே ஓப்பன்ல வச்சிருவேன் இன்ட்ராடேல. ஸோ ஐ யூஸ் டு வாட்ச் த சார்ட். நீங்க வந்து கிளியரா சார்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா இங்க இருந்தே ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு இங்க ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டல் மாதிரியும் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து இங்க ஹோல்ட் பண்ணுது ப்ரீவியஸ் அவர்லி ஹைல. நமக்கு டெய்லியில பார்த்தோம்னா இந்த ஹைல அழகா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அபோவ் க்ளோஸ் பண்ணுது. ஸோ பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா சஸ்டைன் பண்ணல பிரைஸ். அந்த மாதிரி ஒரு அவர்லி ஹைக்கு மேல பிரைஸ் சஸ்டைன் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா இதோட டார்கெட் வந்து இப்படி வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசா இருக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து மேபி இதை வந்து வாட்ச் பண்ணாதான் முடியும். இதை வந்து டெஃபினெட்லி. நீங்க ஏன்னா நீங்க சொல்றதே வந்து நீங்க ரொம்ப ஃப்ளூயண்டா சொல்றீங்க. நான் அதை அனலைஸ் பண்றதுக்குள்ளேயே வந்து ஸ்கிரீன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா சார். அண்ட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. மேபி போக போக உங்ககிட்ட இந்த மாதிரி சார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தா நீங்க சொன்ன மாதிரி சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா அது வந்து அனாலிசிஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுதான் நான் வந்து ரிப்பீட்டடா வந்து எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படின்றது. இதை தாண்டி நான் புதுசா எதுவும் ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்ண போறதில்ல. இங்கேயும் பாத்தீங்கன்னா பியரிஷ் கிராஸ் ஓவர் வந்து ப்ரீவியஸ் 15 மினிட் ஹை. நான் சார்ட் வந்து 5 இயர்ஸ்ல நீங்க 5 இயர்ஸ்ல 1 மினிட். இந்த பேரிஷ் கிராஸ் ஓவருக்கு என்ன செட்டப் கன்ஃபார்ம் எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? இஎம்ஏ வந்து 200 இஎம்ஏ வந்து கிராஸ் பண்ணல அதனால சொல்றீங்களா? இங்க இல்ல எதனால அந்த பேரிஷ் கிராஸ் ஓவர்னு ரெண்டுமே சொல்றீங்க? அந்த எல்லோ லைன் நான் என்னது? வந்து 2 கான்செப்ட் வச்சிருக்கேன் இங்க. ஒன்னு இது வந்து லாஸ்ட் ஓகே. 15 மினிட் ஹை, இது வந்து சப்போர்ட். ஆக்சுவலி பிரைஸ் எப்படி போயிருக்கணும்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர், இங்க இருந்து அகைன் இந்த லெவல்ல இருந்து இங்க போயிருக்கணும். பட் பிரைஸ் என்ன ஓகே. பண்ணுது, ஆர்எஸ்ஐ இங்க டைவர்ஜென்ஸ் பிரேக் காட்டுது. ஆயிருக்கு. பிரைஸ் வந்து ஓகே. ஸ்லைட்டா ஹை இருக்கு, டைவர்ஜென்ஸ் இருக்கு 1. இங்க வந்து இட் இஸ் நாட் மேக்கிங் எ நியூ ஹை. அது வந்து பிரைஸ் ஸ்ட்ரக்சர் டவு தியரி பேசிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே. இது வந்து 15 மினிட்ல இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இங்க லோயர் ஹை ஓகே. கிரியேட் பண்ணியாச்சு, நமக்கு லோயர் லோ வந்துருச்சு. ஸோ டவு தியரியோட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அங்க லோயர் லோ கிரியேட் பண்றப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மேல போகும்னு நினைப்போம். பட் இதோட டிராபேக் இது கைண்ட் ஆஃப். இங்க பாத்தீங்கன்னா இங்க பேரிஷ் கிராஸ் ஓவர் வந்து நான் வந்து ஏன் பேரிஷ் கிராஸ் ஓவர் ஆட் பண்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஏஐ கிட்ட ஏஐ இல்ல வந்து ஒரு கோடிங் மாடல் கிட்ட நீங்க சிஸ்டம்ல கொடுத்தீங்க, இந்த இந்த மாதிரி கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா அது ஷார்ட்டுக்கு போகும்னா தென் இது வந்து ஈஸியா கொடுக்கலாம். இது கைண்ட் ஆஃப் செமி இல்ல டிஸ்கிரிஷனரி சிஸ்டம். பேரிஷ் கிராஸ் ஓவர் வந்து ஒரு இண்டிகேட்டருங்களா? பியரிஷ் கிராஸ் ஓவர்னா ஒன்றும் இல்லை சார். இங்கே 200 இஎம்ஏன்றது வந்து இஎம்ஏ ஆரஞ்சில் இருக்கு, 50 இஎம்ஏ வந்து வயலட்ல இருக்கு. ஸோ இது வந்து 50 இஎம்ஏ 200க்கு கீழே கிராஸ் ஆச்சுன்னா அதை வந்து டெத் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ட்ரெண்ட் வந்து பியரிஷா இருக்குன்னு வந்து லைக் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். இது வந்து நிஃப்டிலயும் நடந்திருக்கு. வந்து கேண்டில் டச் பண்ணல. ஓகே, அது கிராஸ் இங்க பண்ணல. பாத்தீங்கன்னா இங்க சோ இட் கிராஸ் மீன்ஸ் ஓவர் பண்ணி இருக்கு அது எதுக்குள்ள 2020ல கிராஸ் இருந்து. ஓவர் பண்ணிருக்கு? இங்க 200க்கு கீழே வந்து 50 இஎம்ஏ டவுன் சைட் கிராஸ் பண்ணிருக்கு இல்லையா. ஓகே, 200 இஎம்ஏ வந்து ஜஸ்ட் a minute 50 இஎம்ஏ 200 இஎம்ஏ கிராஸ் ஓவர் பண்ணிருக்கு. which means அந்த ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணாம இந்த கிராஸ் ஓவர் கீழே வந்ததுனால நீங்க பேரிஷ் இதுன்னு சொல்றீங்க. ஆமா, 2 கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நான் ஆக்சுவலி. ஆமா,
டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகே ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து RSI உங்களுக்கு சிக்னல் காட்டுது. பிரைஸ் இஸ் மேக்கிங் நியூ ஹைஸ் பட் RSI இஸ் நாட். ஃபர்ஸ்ட் ஏன்னா இட்ஸ் அ ஓகே. டைவர்ஜென்ஸ். உங்களுக்கு வந்து RSI வந்து லீடிங் இண்டிகேட்டர். உங்களுக்கு பிரைஸை விட என்ன நடக்கும்ன்றது வந்து RSI ஃபர்ஸ்ட் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் RSI இஸ் ஓகே. டெல்லிங் மீ திஸ் இன்ஃபர்மேஷன். அங்க வந்து நம்ம ஸ்பாட் சார்ட்ல புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் காட்டுது. ஈக்குவல் லோஸ்க்கு இங்க ஓகே. அவர்லியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைவர்ஜென்ஸ் காட்டுது. ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணணும். ஓகே. ஏன்னா எடுத்த உடனே நான் வந்து ஓகே. ஷார்ட் போக மாட்டேன். இங்க டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஸோ இமீடியட்டா ஜஸ்ட் RSI எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுது, நான் ஷார்ட் போக மாட்டேன். அதுவும் நான் சொல்லிடுறேன். ஐ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் ஓகே. சி. அங்க வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. அதுதான் நீங்க சொல்லுவீங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் இந்த லோ கேரக்டர். எஸ். இந்த லோவை பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒன் டே ஃபுல்லா ஹோல்ட் பண்ணுது. அப்போ நீங்க வந்து சிம்பிளா வந்து பேஸ்ட் ஆன் கொஞ்சம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சாலுமே உங்களுக்கு 1:3ல உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கொடுக்கும். அது சப்போஸ் நீங்க டே லோ ஸ்டாப் லாஸ் வச்சாலுமே 300-400 பாயிண்ட்ஸ் கிட்ட 1300 1200 அந்த என்ட்ரியில யூ வில் ரிசீவ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட். 3000 கிட்ட வரைக்கும் போகும். ஆல்மோஸ்ட் வந்து 1800 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது வந்து நீங்க பேக் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அகைன் அண்ட் அகைன். நீங்க வந்து இந்த ஃபைன். அதான் நான் கேட்கலான்ட்டு வந்தேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட நாலேஜ். பட் நான் இதை அனலைஸ் பண்ணாதான் ஸோ நீங்க என்ன சொன்னீங்கன்றத நான் அகைன் ரீகலெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார். அண்ட் இது வந்து நீங்க ஆப்ஷன் சார்ட்ஸ் வந்து லைக் லிமிடெட் பீரியட் கிட்ட தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆப்ஷன் சார்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருவேன். இங்க பாத்தீங்கன்னா சிஇ ஆப்ஷன் வந்து அகைன் இங்கேயும் 15 மினிட்ல டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஸோ இந்த லோவை விட இந்த லோ ரொம்பவும் வந்து குரூஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்போ ஸ்ட்ராங்கான மூவ் வரும்ன்றது அங்க எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் எடுத்தாலே லைக் யூ வில் ரிசீவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேப் ஃபில் பண்ணிருக்கு, இந்த லோவை வந்து டெஸ்ட் பண்ணிருக்கு. அப்போ என்ன பண்ணும் பிரைசஸ் அங்க ஒரு செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மேல வருது. ஸோ ஒரு சார்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து அதுல இருந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். வேற எதுலயுமே வந்து பட் கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா? மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் தான் இப்ப எனக்கு ப்ராப்ளமே. ஏன்னா நான் வந்து 2 கன்ஃபர்மேஷன் ஓகே ஈஸியா வந்து ஓகே இந்த கன்ஃபர்மேஷன் இதுக்கு யூஸ் ஆயிருச்சு. இப்போ மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அதுல ஏதோ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கான்ஃபிடன்ட் உடஞ்சிருது. ஸோ ஒரு ட்ரேட் வந்து கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியல, அதுல டிசிப்ளின் உடஞ்சிருது. இது வந்து நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணி ஓகே இந்தந்த செட்டப்ல இது நடந்திருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து உங்க மைண்ட்ல வந்து அது கம்ப்ளீட்டா வந்து செட் ஆகுற வரைக்கும் அதுதான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இங்க சொல்றது வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க வரப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணிருக்கு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ரேலி அங்க பாத்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் இந்த லோ இது வந்து இது லோ ப்ரீவியஸ் லோ சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன். நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து மார்க்கெட் போகுது. இப்போ பாத்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணனா கூட இந்த டார்கெட் நீங்க வச்சிருந்தீங்க சிஸ்டம்ல நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா கூட 2800ல உங்களுக்கு வந்து கிளீனா வந்து செட்டப் வந்து கொடுத்துருக்கும் ப்ராஃபிட். இது பேங்க் நிஃப்டிங்களா? 2800 2800 53,000 CE இது. ஓகே ஓகே ஓகே. அப்ப நேத்து நீங்க பிடிஎஸ்டி பண்ணிருந்தீங்களா? நான் ட்ரேட் எடுக்கல சார். இப்போதைக்கு கொஞ்சம் பிரெக்னன்சின்றதுனால நான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கேன். மார்க்கெட்ஸ்ல ஸ்ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்கல. ஒன்லி கேஷ் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட சார்ட்ஸும் வந்து வரும் இன்னைக்கு என்ன அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஐ ஃபீல் இங்க இருந்து சப்போஸ் வந்து லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நான் ஆல்ரெடி இங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். அத பத்தியும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இல்ல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மல்டி இயர் டேட்டா ஆல்மோஸ்ட் 2008ல இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணுச்சு. ஸோ 1 2 3
இப்போ இது பிரேக் பண்ணிட்டு 2023ல ஒன்ஸ் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. அகைன் கைண்ட் ஆஃப் அதே ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் வந்து சப்போர்ட் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இஎம்ஏ சைட்ல வந்து 50 இஎம்ஏ லாஸ்ட் டைம் 2022ல ரேலி ஸ்டார்ட் பண்ணுச்சு. இங்க வந்து 7,900 லெவல்ஸ் லோ. அங்க இருந்து பாத்தீங்கன்னா 19,000 வரைக்கும் போச்சு. நீங்க ஸ்மால் கேப்ல இடிஎஃப் கூட பை பண்ணியிருந்தாலுமே அங்க வந்து நல்ல ப்ராஃபிட்ல போயிருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இடிஎஃப்ஸ்ல ஸ்டாக்ஸ் கூட இல்ல. 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அகெயின் இங்க பாத்தீங்கன்னா 200 இஎம்ஏ லாஸ்ட் டைம் இங்க டெஸ்ட் பண்ண சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. மூவிங் ஆவரேஜ் பிளஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு, பிளஸ் இந்த ஸ்ட்ராங் கேண்டில் இருக்கு இல்லையா. ஸோ ப்ரீவியஸா ஒரு ஸ்ட்ராங் பையிங்ஸ் வந்திருக்குன்னா அதுவே வந்து சப்போர்ட்டா ஒர்க் பண்ணும். அங்க இருந்து தான் வந்து இது கண்டினியூஸா 1 2 இப்போ பாத்தீங்கன்னா 5.4% ஜஸ்ட் வந்து இந்த வீக்ல மட்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓ, இது ஸ்மால் கேப்ங்களா? ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், நிஃப்டி ஸ்மால் கேப். ஓகே, நிஃப்டி ஸ்மால் கேப். பட் ஸ்மால் கேப்லாம் வந்து நான் 2-3 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே அட்ட ஃபெயிலியர். அதனால ஸ்மால் கேப் அந்த பக்கம் போறதே இல்லை. ஸ்மால் கேப்ஸ் லார்ஜ் கேப்ஸை விட ஸ்மால் கேப்ஸ்ல தான் நல்லா வந்து மணி மேக் பண்ண முடியும். அதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸ்மால் கேப்ஸ்ல வந்து ஸ்டாக் செலெக்ஷன் கண்டிப்பா வேணும். அதுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ட்ரேட் பண்றதுக்கு. ஏன்னா வந்து நான் அகைன் சொன்ன மாதிரிதான், இப்போ நான் லாஸ்ட் வீக்ல அதுக்கு பிஃபோர் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிருக்கு. இந்த வீக் மட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் டேஸ் தான் போயிருக்கு. அதுக்குள்ளேயே 16% கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இது வந்து பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா. ஓகே ஓகே. இதை பார்த்தீங்கன்னா 16% கொடுத்துருக்கு 5 ட்ரேடிங் டேஸ்ல. இட் இஸ் வெரி மச் குட் இனஃப். ஸ்டாக் செலெக்ஷன் வேணும். நெக்ஸ்ட் வந்து ஏத்தர் எனர்ஜி இதெல்லாமே ஸ்டாக் செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்ல முடியுமா இஃப் யூ டோன்ட் மைண்ட்? நான் பேஸ்ட் ஆன் இப்போ வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள்ல இருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு பிரைஸ் வந்து இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணுச்சுன்னா அங்க ஒரு நல்ல ட்ரேட் கொடுக்கும்ன்றது ஒரு வியூ. அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா ஒர்க் பண்ணும். இதை பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இங்க இருந்து நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். தெர் ஆர் மல்டிபிள் சார்ட்ஸ். எனக்கு சடனா ஞாபகம் வரல. எஸ்பிஐன்னு செக் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் வந்து லாங் டேர்ம் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜிவிஎஸ் சொன்ன மாதிரி இது 351ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்க ரீடெஸ்ட் வந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க 1225 கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ரேலி. எஸ்பிஐ பேங்க்ல 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ரேலி கொடுக்கும். இது வந்து லாங் டேர்ம் செட்டப். இந்த சார்ட் வந்து வி கால் இட் ரெக்டாங்கிள் பிரேக் அவுட். இங்க எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வெறும் பிரைஸ் மட்டும் இருக்கு. பிரைஸ் வந்து இந்த சிம்பிளா 350 அபோவ் போகல, பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணுது. ஸோ நான் வந்து லாங் டேர்ம்க்கு நான் பிளான் பண்ணி 400ல வாங்குறேன்னா கூட ஒரு 2-3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1200 கொடுத்துருக்கு. ஸோ விச் இஸ் 200 to 300% ரிட்டர்ன்ஸ் அகெயின். இது லாங் டேர்ம்க்கு நான் பிளான் பண்றேன். ஏர்டெல், பார்த்தி ஏர்டெல் சேம் செட்டப். இதை பாத்தீங்கன்னா சேம் இந்த ட்ரெண்ட்ல இது வந்து ரெக்டாங்கிள்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 476 500 லெவல்ஸ் பிரேக் அவுட் தென் ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுது. இங்க கொஞ்சம் வந்து இது கைண்ட் ஆஃப் டீப்பர் புல் பேக்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பேட்டர்னுக்குள்ள வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தென் அகெயின் மேல மூவ் பண்ணும். ஸோ நீங்க வந்து 500ல கூட ஸ்டாக் வாங்கியிருக்கீங்கன்னா 2000 வரைக்கும். ஸோ இஃப் யூ ஹேவ் பல்க் கேஷ் நல்ல ஒரு ஸ்டாக். ஏர்டெல்லாம் வந்து நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்கு நல்லா தெரிஞ்சது. ஸோ நீங்க போட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மார்க்கெட்ல என்ன போடணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் மேக் மணி தேர் ஆல்சோ. ஆல்மோஸ்ட் வந்து 2174 போயிருக்கு. ஸோ எல்லாமே சார்ட்ஸ் வந்து ஐ ஹாவ் பர்சனல் ஸ்கேனர் தனியா வச்சிருக்கேன். அதை வந்து நான் டெய்லி வந்து ஸ்கேன் பண்ணுவேன் ஸ்டாக்ஸ். எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு எவ்ரி டைம் ஃப்ரேம். வீக்லி ஒன்ஸ் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 500 ஸ்டாக்ஸ் கொடுக்கும் ஒரு ஸ்கேனர்ல மட்டும். ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒர்க் பண்றேன்னா நாட் ஃப்ரம் ஒன் ஸ்டாக்ஸ். சார்ட்ஸ் ஷேர் பண்றப்போ வீக்லி வந்து 2000-3000 ஸ்டாக்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிடுவேன். ஸோ அங்க வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ.
இந்த சார்ட் மூவ் பண்ணும், இந்த சார்ட் ஓகே. மூவ் பண்ணாதுன்றதையும் வந்து அங்க வந்து அதுல தெரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட் வினக்கிள் அப்படின்னு இன்னொரு ஸ்டாக்கு. ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து லாங் டேர்ம்க்கு தான் இது. இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து நம்ம எஸ்பிஐ அண்ட் ஏர்டெல்ல பார்த்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள்ல வீக்லி டைம் ஃப்ரேம் மந்த்லி டைம் ஃப்ரேம் செட்டப்ஸ்னா அங்க ஃபெயிலியர் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து ஹோல்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. மார்க்கெட் எல்லாமே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. பட் சில ஸ்டாக்ஸ் மட்டும் கிரீன்ல க்ளோஸ் பண்ணுது. ஸோ வீக்லி வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருக்கு, ஒரு 1%, 2%. அப்போ ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆன உடனே இந்த ஸ்டாக்ஸ் ஈஸியா மூவ் பண்ணும். அதுதான் கான்செப்ட். ஓகே. இது வந்து லீடர்ஸா மாறும். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஆமா, த்ரூ கண்டிப்பா. சார்ட். அப்போ வந்து வில் கெட் a better view இல்லைங்களா? So you ஆமா, mean to say that? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இன்னொரு சார்ட்டும் நான் Lot of எக்ஸ்பிளைன் effort. பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இங்க இந்த பிரைஸ் வந்து சிம்பிளா அங்க வந்து பிரேக் பண்ணி buyers are not interested to take the prices higher. மல்டிபிள் டைம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுது. பட் இங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரைஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு 920ல. நான் ஆக்சுவலி வந்து இந்த பாயிண்ட்ல நான் சொல்லிட்டு இருந்தேன் 920 அந்த லெவல்ஸ்ல பை பண்ண சொல்லி. ஒன்ஸ் அப்சைட் போயிட்டு அகைன் ரீட்ரேஸ்மெண்ட்க்கு வந்திருக்கு. ஸோ இங்க பேஸ் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா வேலி நல்லா இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் சார்ட்டும் நீங்க இந்த சார்ட்டே வச்சு நீங்க அனலைஸ் பண்றீங்கன்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணா திஸ் இஸ் அ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ ஒரு சார்ட் எடுத்தாலே வந்து யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வெறும் 27 ருபீஸ்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி லோ ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே 97 ருபீஸ்ல ரேலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 97 டு ஆல்மோஸ்ட் வந்து 1300 250 கொடுத்துருக்கு, விச் இஸ் லைக் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். 5 to 6 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ். நீங்க லாங் டேர்ம்க்கு திங்க் பண்றீங்க, பிளான் பண்றீங்கன்னா அப்போ வந்து இது பெஸ்டா இருக்கும். அங்க உங்களுக்கு எங்க புல் பேக்ஸ் வருதோ அதுல இன்னும் கொஞ்சம் கேஷும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த சார்ட்டை இப்போ அகெயின் ட்ரை பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்க ரிஸ்க் ரிவார்டும் வந்து இம்பார்ட்டன்ட். இங்க நான் எடுத்துட்டேன் கண்டிப்பா மேல போகும்லாம் இல்லை. இதை பிரேக் பண்ணி 920க்கு அகெயின் கீழே வந்துச்சுன்னா அப்போ நான் எக்ஸிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேற ஸ்டாக் தான் பார்க்கணும். There are lot of stocks. ஓகே. லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதுதான் இப்போ ஃபில்டர் ஸ்கிரீனர்ஸ் மட்டுமே வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாமா, இல்ல அந்த அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு கேட்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாக் இப்போ நான் சொல்லலாம். இப்போ ஜஸ்ட் லைக் கெய்ன்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் நான் கெய்ன்ஸ் வாங்கியிருந்தேன், ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், நல்லதா புல்லிஷா தான் இருந்துச்சு. சடனா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறமா அது பேரிஷா மாறிடுச்சு. ஸோ கெயின் வந்து ஃபண்டமெண்டலி வந்து டெக்னிக்கலி நல்ல ஸ்டாக் தான். அண்ட் இப்போ வரைக்குமே நான் வாங்கினது வந்து பாட் பிரைஸ் வந்து 3,600 வாங்கினேன், 4,000ல செல் பண்ணிட்டேன். ஏன்னா 4,3 போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு பேரிஷா மாறிடுச்சுன்னு செல் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து அகெயின் எனக்கு அந்த கான்பிடென்ட் வரல கெயின்ஸ் மேல. அந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் சடனா சேஞ்ச் ஆகுறது, அதனால எப்படி வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டாக்கை பிக் பண்றது? ஃபண்டமெண்டல்ஸ் வந்து சிம்பிளா நான் சில மெட்ரிக்ஸ் மட்டும் பார்ப்பேன். ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன இருக்கு, ப்ராஃபிட் மார்ஜின் அதோட பர்சன்டேஜ் என்ன இருக்கு, ப்ளஸ் வந்து டெப்டர்ஸ் எப்படி இருக்காங்க, கேஷ் சைக்கிள் எப்படி இருக்கு, தென் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் எஃப்ஐஸ் வந்து ஏதாச்சும் பை பண்றாங்களா ஸ்டாக்லன்னு செக் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ பாத்தீங்கன்னா அங்க பாக்குறப்போ எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் குட். பட் இங்க கெய்ன்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பிரைஸ் வந்து சேம் பேசிக் எல்லாத்துலயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இங்க வருது, இதை பிரேக் பண்ணிட்டு மேலதான் போயிருக்கணும் பிரைஸ். ஃபர்ஸ்ட் இங்க பிரேக் பண்ணல, 7,600 பிரேக் பண்ணல. அப்போ வந்து நான் வெயிட் பண்ணணும், இதை நான் பை பண்ண கூடாது. ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் இங்க வால்யூம் ஆட் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இங்க டிராப் ஆகுது, 2 3 நெக்ஸ்ட் ஒவ்வொன்னா டிராப் பண்ணிட்டு இருக்கு. வீக்லி வந்து எனக்கு பாசிட்டிவா எனக்கு ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் பண்ணல, அப்போ வந்து இந்த சார்ட்டை நான் பிக் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அங்க ப்ரொமோட்டர்ஸ் இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் இருக்கிறவங்க இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் நியூஸ் வாட் எவர் இட் இஸ், இன்சைடர்ஸ் எல்லாரும் எக்ஸிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இங்க வால்யூம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம்ல டிராப் ஆகுது 20%.
அதுக்கப்புறம் இங்க ஓகே பாத்தீங்கன்னா இந்த கேண்டல்ல வந்து ப்ரீவியஸ் லோ இங்க டெஸ்ட் ஆகுது. ஸோ நான் ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்றேன், உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த சார்ட் எடுத்து ஓகே அது வந்து எப்படி க்ளோஸ் பண்ணிருக்கு அனலைஸ் பண்ணும். பிகாஸ் நம்ம வந்து கஷ்டப்படுற காசு தான் இங்க போடுறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இங்க மார்க்கெட்ல ஸோ போடுறோம். எவ்ரி வீக் ஓகே எவ்ரி எவ்ரி வீக் வீக் சார்ட் கம்பல்சரி. அனலைஸ் பண்ணணும். எவ்ரி வீக் நான் ஓகே வந்து ஸோ வாங்கி வச்சிருக்கேன், அந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்கா இல்லையா, அது வந்து ம் பிரைஸ் ம் எப்படி ம் க்ளோஸ் பண்ணிருக்கு, ஓகே மறுபடியும் அதுல இன்னும் ம் கொஞ்சம் ம் ஆட் ம் பண்ணலாமா, அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே 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 டென்ஸ் இஸ் அ ஓகே குட் எக்ஸாம்பிள் இது. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி ஆ பேங்க்கும் பாத்தீங்கன்னா நியூஸ் வரதுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நியூஸ் வரவே இல்லை. இந்த டைம் இதுதான் வந்து நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4% 5% ட்ராப் பண்ணப்போ அப்போ இங்க வந்து ஏன் ம் பிரைஸ், ம் சிம்பிள் கொஸ்டின், ஏன் பிரைஸ் போகல 1020 அப்போ இங்க ஏன் போகல? நீங்க பாத்தீங்கன்னா இங்க பெரிய ம் கேண்டில் பியரிஷா இருக்கு, கேண்டில் ஸ்டிக்ஸ் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைஸ் ம் அகைன் ட்ரை பண்ணுது, பட் இதை பிரேக் பண்ணல, 1000 பிரேக் பண்ணி அகைன் போகல, நெக்ஸ்ட் டிராப் பண்ணிட்டே இருக்கு. நியூஸ் வந்தது எப்போ, லாஸ்டா வந்துச்சு. ஸோ நான் நியூஸ் பேஸ் பண்ணி ஓகே இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அங்க அது தப்பா இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஹெச்டிஎஃப்சி இஸ் அ பிக் பேங்க் இதை நான் பை பண்ணி ஹோல்ட் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம வந்து இங்க ஓகே காசு பண்ணணும்னு வரும். ஸோ நல்ல ஸ்டாக்ஸ் பிக் ஓகே பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பத்தி உங்களோட வியூ தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நான் ஹோல்ட் ஆஹ் பண்ணிட்டு இருக்கேன், இது ஆவரேஜ் ஆக்சுவலி பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இது ஆக்சுவலி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பேங்க்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் சரியா நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹெச்டிஎஃப்சி இங்க ம் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. சிம்பிளா வந்து இப்போ ஓகே இந்த வீக் பாசிட்டிவ் க்ளோசஸ், நெக்ஸ்ட் வீக்லி டெய்லி வந்து வீக்லி எனக்கு வந்து பாசிட்டிவா க்ளோஸ் பண்ணுதுன்னா அப்போ ஃபைன் நான் பை பண்ணுவேன். கம்பேரிட்டிவ்லி ஓகே ரிட்டர்ன்ஸ் இதோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே ஸோ இங்க எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபெடரல் பேங்க். உங்களுக்கு வந்து ம் இங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து சிம்பிளா லைன் சார்ட்ல நான் பாக்குறேன்னா ப்ரைசஸ் மேல போயிட்டே இருக்கு. அதே நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இங்க வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு. நான் எது மேல போகுதோ அதை தான் பை பண்ணணும். ரொம்பவும் சிம்பிளா வச்சோம்னா நம்ம. ஓகே ஸோ எனக்கு வந்து ஓகே ரிட்டர்ன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ரிட்டர்ன்ஸ். எனக்கு வேற ஓகே இந்த ஸ்டாக் வச்சிருந்தா என் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை. ஓகே இந்த ஸ்டாக் வந்து ம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணலாம்னா இங்க பாத்தீங்கன்னா 50 EMA சப்போர்ட், அகைன் இங்க வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த பிரேக் அவுட்ல எடுத்திருந்தாலுமே 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, ஆல்மோஸ்ட் 50% கொடுத்துருக்கு. ம் ஃபெடரல் பேங்க் இல்லையா? ஃபெடரல் பேங்க் இப்போ வந்து பை பண்றதுன்னா ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஈவன் கோட்டக் பேங்க் கூட பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் வந்து நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட்டை ஹோல்ட் பண்ணுச்சு, பட் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கல. அகெயின் பாத்தீங்கன்னா இங்க டவுன் சைட் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸ் வந்துருச்சுன்னா ஓகே எடுத்துட்டு போயிடலாம். இண்டஸ்இன் பேங்க்கும் ஓகே வீக்கா இருக்கு. லாங் டேர்ம் ட்ரெண்டே பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹைய வந்து இந்த டைம் உடைக்கல, பிரேக் பண்ணாம பியரிஷா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ண வேண்டாமே. அங்க வந்து அதுக்கான ம் ம் நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம்ல வீக்லில உங்களுக்கு நல்லா ட்ரேட் பண்ண உங்களால முடியுதுன்னா தென் யூ கம் டு ஸ்விங் ட்ரேடிங். ஓகே அப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபெடரல் பேங்கோட சார்ட் ம் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும், பிரைஸ் நல்லா நீட்டா மேல கிளியர் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ ரைட் நவ் ஆக்சிஸ் பேங்க் இஸ் மச் பெட்டர் லார்ஜ் கேப்ஸ்ல. ஓகே தென் அதுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ. நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சார்ட் வந்து எல்லாத்துலயும் வந்து சார்ட் டிராயிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பேன். ஸோ வந்து வீக்லி அனாலிசிஸ் தான் எனக்கு ஒர்க் பண்ணும். இங்க ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட், ஓகே அதுக்கப்புறம் அகெயின் இங்க இருந்து ட்ரெண்ட் 681ல இருந்து 700 rupeesல நீங்க பை பண்ணாலுமே ஸ்ட்ராங்கான சார்ட்ஸ் வந்து கண்டினியூஸா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி ரன் பண்ணும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்குன்னா. ஓகே தென் கோல்டு பாத்தீங்கன்னா ரைட் நோ இந்த கன்சால்டேஷன் நான் தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். 50 EMAல கிளியரா ஹோல்ட் ம் பண்ணுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து இங்க அகெயின் ஹோல்ட் பண்ணுச்சுன்னா இட் வில் டென் டு கோ அப். ஸோ ஓகே இந்த 50 EMAக்கு அபோவ் அகெயின் ப்ரைஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி போச்சுன்னா அகெயின் மேலே போக சான்சஸ் இருக்கு. தென் இப்போ இது சில்வர் வந்து 50 EMA அகெயின் இங்க வந்து இருக்கு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ப்ரைசஸ் வந்து
டெய்லியில. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இங்க பாத்தீங்கன்னா இது ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணி நியூ லோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா டெய்லியில எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும், இப்படி கிரியேட் ஆகணும். அப்போ வந்து நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஓகே. போயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம வந்து வேற எதுவும் பெருசா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது 4 ஹவர்ல ஸோ நடந்தாலுமே கோல்டுல சில்வர்ல ஓகே. சில்வர் ஆர் கோல்டு எல்லா சார்ட்ஸுமே சேம் தான். இது எனக்கு நடந்துருச்சுன்னா ஓகே ஓகே. ஓகே ஃபைன், ஐ வில் பி லாங் அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகே. ஸோ க்ரூட் ஆயிலும் இங்க ஒன்னுட்டு இருக்கு. வேணும்னா அகைன் செஷன் வைக்கலாமா, இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் வேற யாருக்கும் இருக்கா? ஆக்சுவலி க்ரூட் நான் பண்றது இல்லை, அதனால க்ரூட் பத்தி எனக்கு தெரியாது. நேச்சுரல் கேஸ் பண்ணுவேன். ஓகே, நேச்சுரல் கேஸ் ரொம்ப குவைட்டா இருக்கு இப்போ. இப்போ ஆமா 2 வீக்ஸா சாரி 1 வீக்கா ரொம்ப குவைட்டா இருக்கு. செஷன் இப்போ கட் ஆயிடும் சார். வேணும்னா அகைன் ஜாயின் பண்ணிக்கோங்க, யாராச்சும் ஜாயின் பண்றதா இருந்தா. அண்ட் நேச்சுரல் கேஸ் இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் குவைட்டா இருக்கு. பெருசா கம்பேரிட்டிவ்லி சில்வர், கோல்டு அண்ட்